வணக்கம் நண்பர்களே, பனைமரம் பொலிட்டிஷியனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பேசுறது தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய பேரங்கள் பற்றிய ஒரு நம்ம பார்வையில் ஒரு சிறிய விளக்கம். என்னன்னா, கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கட்சியினுடைய நிலவரங்கள் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு. இதுல மத்திய அரசனுடைய நியமன அதிகாரியா இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களுடைய ரோல், கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. ஒரு புது அரசு பதவி இருக்கும்போது அவருடைய பங்களிப்பு மிக தேவையானது, அவசியமானது, முக்கியமானது. இந்த இடத்துல கவர்னராக இருக்கக்கூடிய ராஜேந்திர அர்லேக்கர் பார்ட் டைம் வேலையாத்தான் தமிழ்நாடு கவர்னராக இருக்காரு. ஆனால் ஃபுல் டைம் ஒர்க்கர் அவர் கேரளாவுக்கு தான் கவர்னர், அங்கீகரிக்கப்பட்ட கவர்னர். அந்த நிலையில கேரளாவில் தேர்தல் நடந்தப்போ அங்க முடிவுகள் பக்காவா ஒரு கூட்டணிக்கு மிக பெரும்பான்மையான இடங்கள் கிடைச்சிருச்சு. அங்க யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இல்லை. அது மாதிரி மேற்கு வங்காளத்துல அதான் நிலைமை, அஸ்ஸாம்லயும் அதான் நிலைமை. ஆனா அங்க வேற வேற பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம அடுத்த காணொலிகளில் பேசுவோம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்த திமுக எதிர்கட்சியாகவும், எதிர்கட்சியா இருந்த அதிமுக 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு. புதிதாக அரசியல் களத்தில் நுழைஞ்ச தாவேகா பெரிய கட்சியா வந்திருக்கே தவிர ஆளுங்கட்சியாருக்கு தேவையான மெஜாரிட்டி, பெரும்பான்மையான இடங்களை வெல்லல. அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கன்னு அரசியல் களத்துல மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது அரசியல் நோக்கர்கள், நிபுணர்கள், விமர்சகர்கள், இப்படி பல்வேறு பெயர்களில் அறியப்படக்கூடிய நபர்கள் காட்சி ஊடகங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை மாத்தி மாத்தி மணிக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க சொல்றது நிபுணர்களுடைய கருத்தா எடுத்துக்க முடியாது, நடைமுறைக்கு சாத்தியமானதா எடுத்துக்கலாம். ஆனா அந்த நடைமுறை அப்படி என்னங்கிறதுனா, அதைத்தான் கவர்னருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். பொதுவா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சி மிக அதிகமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியை தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கணும். இதுதான் காலங்காலமா நடைபெறக்கூடிய நடைமுறை சம்பிரதாயம். அது அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கான்னா இல்ல. ஆனா சில வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட்டு மேற்கோள் காட்டி உதாரணமா நடந்திருக்கு. அது கடந்த காலத்துல கர்நாடகாவில் இருந்த எஸ்ஆர் பொம்மை அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உதாரணமா காட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. அதாவது தேர்தல் நின்று போட்டியிட்டு வென்ற கட்சிகளில் எது அதிக எண்ணிக்கையிலான தொகுதியை பெற்றிருக்கோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அந்த கட்சி சட்டமன்றத்தை கூட்டி தன்னுடைய பெரும்பான்மையை கவர்னர் சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ள நிரூபிக்கணும். இதுதான் நடைமுறை வழக்கம். ஆனா அந்த வழக்கத்தை எல்லாம் மீறி கவர்னர் நடக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆளுங்கட்சியா வர துடிக்கிற தாவேகாவும் அதோட கூட்டணி போய் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சில்லறை கட்சிகளுக்கு விமர்சிக்குது. ஆனா பாஜக இதுல எந்த கருத்தையும் சொல்ல முன் வரல. அதே சமயம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த காட்சிகளை மௌனமா பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த கருத்தையும் முன்வைக்காம ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துராதா, நமக்கு அந்த வாய்ப்பு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, ஏக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு சம்பவம் நடந்து ஒரு அற்புதம் நடந்துராதான்னு. ஆனா ஆளுங்கட்சியா வரக்கூடிய இப்போதைக்கு தகுதியை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிருக்கு. எப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியா அதிக இடங்களை பெற்ற பிறகு கவர்னர் அழைப்பதற்காக காத்திருக்கணும். அதுதான் நடைமுறை. கவர்னர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுவாரு. நீங்க ஆட்சி அமைச்சு உங்க பெரும்பான்மையை நிரூபிங்க. ஏன்னா பெரும்பான்மையே இல்லாம இருக்கிறதுனாலதான் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக சொல்றது. இப்ப பெரும்பான்மை 120 இடங்கள் 112 இடங்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லுவாங்க யாரு, கவர்னர் தரப்புல இருந்து. இங்க அது இல்லாததுனால இவங்க முந்திரி கோட்டை மாதிரி, அதுதான் முன் அனுபவம்ங்கிறது, அரசியல் அனுபவம் இல்லாத கட்சியினுடைய நிலைங்கிறது. உடனடியாக காங்கிரஸை கூப்பிட்டு அவங்க 5 பேருடைய ஆதரவை வாங்கிட்டு அந்த ஆதரவு கடிதத்தையும் கொண்டுகிட்டு விஜய் அவர்கள் கவர்னரை வலுக்கட்டாயமா சந்திக்க போனதுனால வந்த வினைதான் இந்த பதவியேற்புக்கான தாமதம். இந்த 5 நாள் தாமதத்துக்கான காரணம் அதுதான். அதாவது அரசியல் அனுபவமின்மை அல்லது அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களை ஓரங்கட்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சில நபர்களை முன்னிறுத்தி அந்த கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி செய்யக்கூடிய திருவிளையாடல்களுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு இந்த அவமானம் இருந்திருக்கு. இது அவமானம் தான். அதாவது
ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி சில பல நடைமுறைகள் சம்பிரதாயங்கள் இருக்கு, அதை கடைபிடிக்கல. ஒரு கவர்னரை பார்க்க போகும்போது சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா கூட ஒரு சால்வை வாங்கிட்டு போய் போத்தி விடுவான். இதுதான் அரசியல் நாகரிகம், பண்பாடு. அதை கூட செய்ய தெரியாத ஒரு தலைவரா விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஒரு ஃபைலை கையில வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி நெடுநெடுன்னு நடந்து போறாரு. ஆனா அந்த மாண்பை கவர்னர் காப்பாற்றினாரு. ஒரு சால்வை அணிவித்தாரு, ஒரு நினைவு சின்னத்தை, மகாபலிபுரம் சிற்ப ஒரு சின்னத்தை ஒன்னு அவருக்கு கையில கொடுக்கிறாரு. அப்ப இந்த அடிப்படை கூட சொல்லித்தர தெரியாதவர்களை வைத்துக் கொண்டுதான் விஜய் அவர்கள் அடுத்த 5 ஆண்டு நம்ம ஆள போறாருங்கிற நினைக்கும் போது வயிற்றுல புளிய கரைக்குது. ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு வாக்காளனா நாம வந்து நடுநிலைமையாத்தான் விமர்சனம் பண்றோம் எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு கவர்னர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. உங்களுக்கு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டா இல்ல. இதை விஜய் சொல்றாரு கவர்னர்கிட்ட. இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெளியே வரல, ஆனா இதுதான் நடந்தது. அப்ப நீங்க எப்படி ஆட்சி அமைச்சு பெரும்பான்மை நிரூபிப்பீங்கன்னு கேட்டா, வடிவேல் ஒரு படத்துல 2 டவுசர் கையில விட்டு பாக்கெட்டை 2ஐயும் சுத்தி காட்டுவார்ல, அந்த மாதிரி விஜய் அங்க கவர்னர் மாளிகையில காட்டிட்டு வர்றாரு. அப்புறமா வந்து கம்யூனிஸ்டுகளோடையும் விடுதலை சிறுத்தைகளோடையும் பேரம் பேசப்படுது. அவங்க பல டிமாண்டுகளை வைக்கிறாங்க. அதாவது மதசார்புள்ள கட்சிகளோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன்னு எழுதி தரணும். ஒண்ணு, இது யார் சொல்றது? கம்யூனிஸ்டுகள். விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுது? எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு தரணும். இப்படி கண்டிஷன் போடுது. இந்த மாதிரியான பேரங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அறுதி பெரும்பான்மை இல்லாத தாவேக்காவை நான் அழைக்கவில்லை ஆட்சி அமைக்க முன்கூட்டின்னு கவர்னர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு, ஆடியோ. அது ஊடகங்கள்ல வெளியிடப்படுது. கவர்னர் பேசினதா சொல்லப்படக்கூடிய ஆடியோக்கள் வெளிவருது. அப்ப இது வந்து தாவேக்கா என்ற கட்சி தன்னை அரசியல் ரீதியாக தயார்படுத்திக்காம தேர்தலை சந்தித்ததன் விளைவுதான் இது. அல்லது 2 வருஷமா இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது நம்மள மாதிரியான வாக்காளர்கள் மத்தியில. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அனுபவஸ்தர்களா இருக்கக்கூடிய அதிமுக செங்கோட்டையனோ அல்லது ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ இதெல்லாம் விஜய்க்கு சொல்லி தரலையா, அல்லது அவர்கள் சொல்ல அனுமதிக்கப்படலையா? அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல் குமார், இப்படிப்பட்ட 4 பேர் தான் ஊடகங்கள்ல அல்லது இந்த கட்சிகளுடைய ஆதரவை கேட்டு பெறக்கூடிய நடவடிக்கைகளை முன்னிலையில இருக்கிறாங்க. இப்ப சிபிஐ அலுவலகத்துக்கு போனதோ, சிபிஎம் அலுவலகத்துக்கு போனதோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவரை சந்திச்சு பேசுறதோ எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. மிக 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 அனுபவசாலி, 50 ஆண்டுகளுக்கு மேல அனுபவசாலியா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை இவர்கள் ஓரம் கட்டி விட்டார்கள். அப்ப இப்படி இருக்கும் அந்த குறைபாடுதான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் இழுவறி ஏற்பட காரணம். அதாவது கவர்னர் அழைப்பவர் வரை காத்திருக்கணும். நடுராத்திரியில போய் நாங்க சந்திக்கணும்னு போறது எந்த மாதிரியான ஒரு நடைமுறை? எந்த கட்சியாவது இந்திய அரசியல் வரலாறுல கவர்னர் மாளிகைக்கு நடுராத்திரி 1 மணிக்கு போவாங்களா? தாவேக்காரர்கள் போயிருக்கிறாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டிகள் அவங்கள இதெல்லாம் நடைமுறை இல்ல, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியா, அதாவது சாமானிய நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நீங்க வரணும், அதுதான் புரோட்டோகால், நீங்க கிளம்புங்கன்னு நடுராத்திரியில அனுப்பி விட்டதாக ஒரு விஷயம் வெளியே கசிய விடப்படுது. அப்ப இப்படிப்பட்ட அடிப்படை அறிவில்லாத தனத்தால தாவேக்கா தன்னுடைய வெற்றியை கொண்டாட முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த சமயத்துலதான் கடந்த கால ஆளுங்கட்சிகள் 2ம் அதிமுகவும் திமுகவும் எப்படியாவது இந்த சிக்கல் தீராமல் நீண்டு கொண்டே போனா அந்த வாய்ப்பு நமக்கு வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஸ்டாலின் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க எதிர்கட்சியா கண்டிப்பா செயல்படுவோம். அதனால இனி விஜயனுடைய ஆட்சியை 6 மாசம் நாங்க தொடர்ந்து கண்காணிப்போம். கடந்த காலத்துல திமுக அப்ப முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ காமராஜர் சொன்ன அதே வார்த்தையை கடனா எடுத்து ஸ்டாலின் சொல்றாரு, புதிய கட்சி, புதிய ஆட்கள், அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வர போறாங்க, அதனால நாங்க 6 மாசம் அமைதியா இருப்போம், அவங்களுடைய தவறுகளை அல்லது குளறுபடிகளை கூட நாங்க பார்த்து பொறுமையா நிதானமா பேசுவோம், ஆனா அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய அனுபவத்தை காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட மிக தெளிவான 2 கட்சிகள், அதுவும் நல்ல எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், மோசமான எண்ணிக்கையில் 75, 55ங்கிறது நல்ல எண்ணிக்கை. அப்ப இருபெரும் முதலைகளுக்கு மத்தியில தான் விஜய் ஆட்சி செய்யணும். பெரும்பான்மையை நிரூபிச்சாலும், நீ கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இல்ல தேமுதிகவா இருக்கட்டும், இல்ல பாமகவா இருக்கட்டும், எந்த கூட்டணியிலிருந்து எந்த
கட்சிகள் போய் தாவேக்காவுக்கு வெளியில இருந்தோ இல்ல உள்ள இருந்தோ அமைச்சரவையில பங்கெடுத்தோ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலுமே ஒவ்வொரு நாளும் தாவேக்காவுக்கு பூரண ஆயுசு நித்திய கண்டமா இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வெவ்வேறு கால சூழ்நிலைகள்ல தொடங்கப்பட்டது, வெவ்வேறு காரணங்களுக்காக தொடங்கப்பட்டது. அவங்களுக்குன்னு தனி அரசியல் அஜெண்டா இருக்கு. பாமகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, கம்யூனிஸ்டுகள் 2 பேருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அல்லது பல்வேறு கொள்கைகளை முன் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு போகும்போது அரசியல் பாலபாடம் கூட தெரியாத தாவேகா, நான் விஜயை சொல்லல, தாவேகா எப்படி இந்த கட்சிகளை வைத்து ஆட்சியை கொண்டு செலுத்த போகிறதுங்கிறது $1,000,000 கேள்வி. இதனால அந்த கட்சிக்கு பிரச்சனை வருது அல்லது எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை வருதுங்கிறதுல முக்கியம். ஏற்கனவே தொய்வில்லாம நடந்துகிட்டு இருந்த பல திட்டங்கள் இருக்கு, மக்கள் நலத்திட்டங்கள், புதிய திட்டங்களை வேற நான் கொண்டு வர்றேன்னு ஒரு வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறாரு. அப்ப இத்தனை பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது இந்த கட்சியினுடைய அனுமதி மிக முக்கியம். பெரும்பான்மைக்கு மிக சொற்ப இடத்துலதான் நெருங்கித்தான் இருக்காரு. 118 தான் கிடைக்கும், அதுக்கு மேல 1-2 கூட கிடைக்க வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல நிலவிக்கிட்டு இருக்கு. இப்ப விஜய் ஆட்சி அமைச்சாலும் நூலிலையில தான் உயிர் தப்புவாருங்கிற நிலைமையில தான் ஆட்சியை பிடிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல அடுத்த 5 வருஷத்துக்கு புதிய மசோதாக்கள், புதிய திட்டங்கள் எத்தனையோ வரும், எத்தனையோ நெருக்கடிகள் வரும். மத்திய அரசாங்கத்திலிருந்தோ இல்ல எதிர்கட்சிகள் மூலமாகவோ பல்வேறு பிரச்சனைகள் வரும். உண்மையை சொல்ல போனா இத்தனை எல்லாம் கூட தாங்கிடலாம். அது எதிர்கட்சிகளுடைய சதி, மத்திய அரசனுடைய தலையிடல் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போனாலும் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன் அனுபவம் இல்லாத 106 எம்எல்ஏக்களை வைத்து இந்த ஆட்சியை நடத்துங்கிறது மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அடிப்படையே தெரியாது, அரசியல் சாசனத்தை பத்தி தெரியாது, ஒரு எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணும் தெரியாது. ஆனா இத்தனை குறைபாடுகளையும் சரி செஞ்சு எந்த முன் அனுபவமும் இல்லாத விஜய் எப்படி ஆட்சியை தக்க வைக்க போகிறார், முன்னெடுக்க போகிறார், மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த போகிறார், தமிழ்நாட்டு மக்கள்ல நீ தொடர்ந்து எதிர்காலத்தில் ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பு அல்லது அறுதி பெரும்பான்மைக்கே நீ வரக்கூடிய சூழ்நிலைக்கு கட்சியை கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகளை எப்படி முன்னெடுக்க போறாருங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.